காவேரிக்கு மறந்து போன பழைய நினைவுகள் எல்லாத்தையுமே கடைசியில பசுபதி தான் கொண்டு வர போறாரு திருப்பி அப்படின்னு நினைக்க லைக் பண்ணிருக்கீங்க. இதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா காவேரி பாப்பாவை பரபரப்பா எல்லாருமே தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபோன் கால் வருது. யாருன்னு பார்க்கும்போது இந்த பசுபதி வந்து பாத்தீங்கன்னா காவேரிக்கே நேரடியா வந்து கால் பண்ணி, என்ன காவேரி ரொம்ப சௌக்கியமா, 5 வருஷமா என்னோட தொல்லை இல்லாம இருந்தீங்கல்ல, இப்ப நான் மீண்டும் வந்துட்டேன், கண்டிப்பா உங்களை வந்து பாத்தீங்கன்னா நிம்மதியாவே இருக்க விட மாட்டேன், இதுக்கப்புறம் நீங்க எப்படி நிம்மதியா இருக்கீன்னு பாக்குறேன். இன்னொரு பக்கம் என்னதான் இருந்தாலும் கடவுள் உங்க பக்கம் தான் இருக்காரு காவேரி. 5 வருஷமா நீனும் உங்களோட புருஷன் வந்து பாத்தீங்கன்னா பிரிஞ்சிருந்தீங்க, இப்ப நீனும் உன்னோட புருஷன் சேர்ந்தே உங்களோட குழந்தைய தேடிக்கிட்டு இருக்கீங்க பாத்தீங்களா, இதுதான் கடவுளோட செயல் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த பசுபதி வந்து பாத்தீங்கன்னா வாயிட்டு உளறிடலாம். இதனால வந்து காவேரிக்கு வந்து சந்தேகம் வர ஆரம்பிச்சு, யாரு என்னோட புருஷன் அப்படின்னு கேட்கும்போது பக்கத்துல இருக்கான விஜய், அவன் தான் உன்னோட புருஷன், நீங்க 2 பேரும் 5 வருஷம் பிரிஞ்சிருந்தீங்க, உன்னோட ஆக்சிடென்ட்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே உனக்கு மறந்து போச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஞாபகப்படுத்திடுறான். இதுக்கப்புறமா காவேரிக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா நினைவு வர ஆரம்பிக்குது. விஜய் கிட்ட காவேரி சண்டை போட்டு கேட்கறாங்க. அப்பதான் விஜய் வந்து பாத்தீங்கன்னா உண்மை எல்லாத்தையும் சொல்லிடுறாரு. இதுக்கப்புறம் தூக்கி வாரி போட்டு நம்ம காவேரிக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா காவேரி பாப்பையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வழியா வந்து காப்பாத்திடுறாங்க. விஜய்க்கு பசுபதி மூலமா வந்து நல்ல விஷயம் நடந்ததுனால கடைசியில பசுபதி விட்டுட்டு போயிடாரு. கண்டிப்பா இதுக்கு வரும் இந்த பசுபதி வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் விஜய் காவேரி 2 பேரும் அடிக்கடி தொல்லை பண்ணிக்கிட்டே